அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப டேஸ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் உங்களுக்கு ரெகுலராக வீடியோஸ் வரும், ஓகேங்களா? ஸோ டுடே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டேட்டா டைப் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டேட்டா டைப்னா என்ன அப்படின்னா என்ன விதமான டேட்டாவை நம்ம பயன்படுத்த போகிறோம், தகவலை பயன்படுத்த போகிறோம், ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுற டேட்டா எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி சொல்கிறது தான் டேட்டா டைப், ஓகேங்களா? ஸோ டேட்டா டைப்பை காமனாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்க்கு இந்த 5 தான் காமன்: இன்டிஜர், ஃப்ளோட், கேரக்டர், ஸ்ட்ரிங், பூலியன், ஓகேங்களா? ஸோ இது ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்டிஜர் அப்படின்னா என்ன அப்படின்னா ஹோல் நம்பர் இருக்குது இல்லைங்களா, அதுதான் என்னன்னு சொல்லுவோம், இன்டிஜர் அப்படின்னு சொல்லுவோம். எதை ஹோல் நம்பர்ஸ் என்னன்னு சொல்லுவோம், இன்டிஜர் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா? ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னா முழு எண்கள் இருக்கு இல்லைங்களா, அதான் இன்டிஜர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்டிஜரை நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணும்போது என்ன ஷார்ட்டாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இன்ட். ஸோ என்ன யூஸ் பண்ணுவோம், இன்ட் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம், சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஃப்ளோட். ஸோ ஃப்ளோட்னா என்ன அப்படின்னா டெசிமல் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த நம்பர்ஸ் என்னன்னு சொல்லுவோம், ஃப்ளோட் அப்படின்னு சொல்லுவோம். டெசிமல் நம்பர்ஸ் என்னன்னு சொல்லுவோம், ஃப்ளோட் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம ஃப்ளோட்னே தான் மென்ஷன் பண்ணுவோம், சரிங்களா? நெக்ஸ்ட் கேரக்டர் அப்படின்னா இது எப்படின்னா சிங்கிள் லெட்டர் இல்லை சிங்கிள் சிம்பிள் இருக்கு இல்லைங்களா, ஒன்றா யூஸ் பண்ணுறோம், அதுதான் என்னன்னு சொல்லுவோம், கேரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம், கேரக்டர், சிங்கிள் வேர்ட் லெட்டர், ஓகே? சிங்கிள் லெட்டர் இல்லை சிம்பிள் இதெல்லாத்தையும் என்னன்னு சொல்லுவோம், கேரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம மென்ஷன் பண்ணும்போது எப்படி மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா கேர், CHER, கேர், ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங்னா என்ன அப்படின்னா சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர், அதுதான் என்னன்னு சொல்லுவோம், ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா? சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர் வேர்டு, ஓகேங்களா? சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டரா வேர்டு அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா? சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர் அதை தான் என்னன்னு சொல்லுவோம், ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவோம். இதை ஷார்ட்டில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா STR, ஸ்ட்ரிங்கை STR அப்படின்னு சொல்லுவோம். 5th ஒன் என்ன அப்படின்னா பூலியன். ஸோ பூலியன்னா என்ன அப்படின்னா இட்ஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ இது ட்ரூ இல்லைன்னா ஃபால்ஸ், இது ரெண்டு, ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இதுதான் என்ன சொல்லுவோம், பூலியன் அப்படின்னு சொல்லுவோம். இதை கோடிங்கில் மென்ஷன் பண்ணும்போது பூல் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ இதுதான் பேசிக். ஸோ இன்டிஜர், ஃபர்ஸ்ட் இன்டிஜர் எடுத்துப்போம். ஸோ இன்டிஜர்னா என்ன, ஹோல் நம்பர்ஸ். ஸோ முழு எண்களை என்னன்னு சொல்லுவோம், இன்டிஜர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஹோல் நம்பர்ஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ இதனோட சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2-4 பைட்ஸ் இருக்கும். 2-4 அப்படின்னா என்ன அப்படின்னா 32 பிட் சிஸ்டம், 64 பிட் சிஸ்டம்னு இருக்குது, ஓகேங்களா? ஸோ 32 பிட் சிஸ்டமில் 2 பைட்ஸை எடுத்துக்கும், 64 பிட் சிஸ்டமில் 4 பைட்ஸ் எடுத்துக்கும். இன்டிஜரோட ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், ஓகேங்களா? இன்டிஜரோட ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இது என்னன்னு சொல்லுவோம், ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா? ஸோ இன்டிஜரில் லாங் இன்டிஜர் இருக்குது, லாங் இன்டிஜர். ஸோ லாங் இன்டிஜர்னால் நம்பர் இன்னும் கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். ஸோ லாங் இன்டிஜராக இருந்துச்சுன்னா இதை 4 பைட்ஸ்லாம் சொல்லுவோம். ஸோ பைட்ஸ்னால் என்ன ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் 1 செகண்ட் சொல்கிறேன். 1 பைட் ஈக்குவல் டு 8 பிட்ஸ். ஸோ 8 பிட்ஸ் சேர்ந்ததான் என்னன்னு சொல்லுவோம், ஒரு பைட் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? ஸோ இன்டிஜர் இதோட முடிஞ்சது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃப்ளோட். ஸோ ஃப்ளோட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது என்ன சொல்லுவோம், டெசிமல் வேல்யூஸாக ஃப்ளோட்டுன்னு சொல்லுவோம், கரெக்டுங்களா? டெசிமல் வேல்யூஸாக ஃப்ளோட்டுன்னு சொல்லுவோம். ஸோ ஃப்ளோட்டோட சைஸ் என்ன அப்படின்னா 4 பைட்ஸ். டெசிமலோட வேல்யூ என்ன, 4 பைட்ஸ், ஓகேங்களா? இதில் என்ன இருக்குன்னு ஒன்று டபுள். டபுள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 8 பைட்ஸ் இருக்கும். டபுள்னா என்ன, 8 பைட்ஸ். டபுள் அப்படின்னா ஃப்ளோட் வேல்யூவே பிக் ஃப்ளோட் வேல்யூ, ஓகேங்களா? ஸோ பாயிண்டிங் நம்பர்ஸ் தான் அதிகமாக இருக்கும். எவ்வளோ இருக்குன்னா 8 பைட்ஸ் இருக்கும். இதோட ஸ்பேஸ் எவ்வளோ இருக்கும், 8 பைட்ஸ் இருக்கும், சரிங்களா? நெக்ஸ்ட் கேரக்டர். ஸோ கேரக்டர்னா என்ன நம்ம சொல்லியிருக்கோம், இட்ஸ் அ சிங்கிள் லெட்டர், ஓகேங்களா? ஸோ சிங்கிள் லெட்டர் A அப்படின்னு எடுத்துக்கலாம். பட் இதை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா சிங்கிள் கோட்குள்ளே ரெப்ரசன்ட் பண்ணணும், ஓகேங்களா? சிங்கிள் கோட்குள்ளே ரெப்ரசன்ட் பண்ணணும். ஏவை சொல்லலாம், இல்லை அப்படின்னா இப்போ ஆம்பிசன் சிம்பிள் சொல்லலாம், இது கோட்குள்ளே, இது ஒரு சிங்கிள். ஸோ இது எல்லாமே என்னன்னு சொல்லுவோம், ஒரு கேரக்டர். இது ஒரு கேரக்டர், இது ஒரு கேரக்டர், இது ஒரு கேரக்டர்,
ஓகேங்களா. ஸோ கேரக்டர் எவ்வளோ ஸ்பேஸை எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 or 2 bytes எடுத்துக்கும். 1, 2 bytes. சேம் நான் சொன்ன மாதிரி 32 bit சிஸ்டமாக இருந்துச்சுன்னா 1 byte, 64 bit சிஸ்டமாக இருந்துச்சுன்னா 2 bytes. ஓகேங்களா. ஸோ நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம், சிங்கிள் கோட்டில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம் கேரக்டரை. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி எது ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவோம், சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ். ஸோ சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ்னால் வேர்டு, ஒரு வேர்டு என்னன்னு சொல்லுவோம், ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம். ஸோ வேர்டை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா டபுள் கோட்டில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். என்னென்னு பண்ணலாம், ஹலோ, ஹாய், இதெல்லாமே என்னது ஸ்ட்ரிங். ஸோ ஸ்ட்ரிங் வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம், STR அப்படின்னு ஸ்ட்ரிங் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இந்த ஸ்ட்ரிங் அப்படின்னும் நம்ம என்ன பண்ணுவோம், ரெப்ரசன்ட் பண்ணுவோம். சரிங்களா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பூலியன். ஸோ பூலியன்னா என்ன அப்படின்னா ஆக்சுவலாக இதை வந்து ஜார்ஜ் பூலியன்றவர் ஒரு பூலியன் அல்ஜிப்ரா அப்படின்ற கான்செப்டை க்ரியேட் பண்ணிப்பார் மேத்ஸில். ஓகேங்களா. ஸோ அதில் என்ன அப்படின்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் லாஜிக்கலாக பேசணுன்னா ஒரு கண்டிஷனுக்கு ஒன்று எஸ் இல்லைனா நோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அது மாதிரி ட்ரூ இல்லைனா ஃபால்ஸ் ரெண்டு ஆன்சர். ஸோ இதை எப்படி கம்ப்யூட்டர் சிஸ்டமில் நம்ம சொல்லுவோம் அப்படின்னா 1 வேல்யூ இருந்துச்சுன்னா அதை ட்ரூ, 0 அப்படின்ற வேல்யூ இருந்துச்சுன்னா அதை ஃபால்ஸ். இதுதான் என்னன்னு சொல்லுவோம், பூலியன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ பூலியன் டேட்டா டைப்பை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம், பூல் அப்படின்ற வேர்டில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம், பூல். ஓகேங்களா. ஸோ பூலியனை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம், பூல் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ இது எவ்வளோ மெமரி ஸ்பேஸை எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 1 பிட் தான் தேவை. லாஜிக்கலாக பேசணுன்னா 1 பிட் தான் எடுத்துக்கும். ஓகேங்களா. பட் சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்கு அசைன் பண்ணும்போதே 1 byte அசைன் பண்ணிடும், 1 byte அசைன் பண்ணிடும். ஓகேங்களா. ஸோ பேஸ்டு ஆன் த மெமரி. ஸோ இந்த வேல்யூஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, நம்மளோட ப்ரோக்ராமிங்க்கு ஏற்ற மாதிரி அதனோட வேல்யூஸ் என்ன பண்ணிக்கும், அது அசைன் பண்ணிக்கும். சரிங்களா. ஸோ ஆக்சுவலாக எவ்வளோ தேவை, லாஜிக்கலாக 1 bit தான் தேவை. பட் ஆனால் சிஸ்டம் என்ன அசைன் பண்ணிக்கும் அப்படின்னா 1 byte வரைக்கும் ஸ்பேஸை அசைன் பண்ணிக்கும். எதுக்கு, பூலியனுக்கு. ஓகேங்களா. புரியுதுங்களா, பூலியனுக்கு இதை அசைன் பண்ணிக்கும். இதெல்லாம் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். யாருக்காவது எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.